ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனம் என்னன்னா, என் ஜனங்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள், நான் அவர்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறேன். என் ஜனங்கள் எப்பொழுதுமே என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கண்ணீர் கவலையோடு இருக்கிறாங்க. ஆனால் என் சொற்படி ஒரு சில நேரத்தில் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னையும் அள வச்சுறாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ண பாரம் உள்ளவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் முக்கியமாக நாம் கேட்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இயேசு கண்ணீர் விட்டா எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது அநேக ஆத்துமாக்கள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து மரியாளும் கூட பிறந்த என்ன சகோதரியும், ஐயோ என் லாசரு மரித்து விட்டானே என்று சொல்லி அங்கலாய்த்தார்கள். அவர்கள் அழுதார்கள். ஆண்டவர் தேற்றுகிறார், உயிரோடு தான் இருக்கிறார் லாசர், என் நண்பன் உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. கடைசி நாட்களிலே என் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார் என் சகோதரனை என்று சொன்னார்கள். அவர்களுக்கு விசுவாசம் குறைவுபட்டு இருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர், நான் ஜீவனும் பலனுமானவர் என்பதை நிரூபிக்கும்படியாக ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க போதுமானவராக இருக்கிறார். அன்னைக்கு அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்து கொண்டே இருந்தார். இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன் கண்ணீரை துடைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு வேதனைகள், பிள்ளைகளை குறித்த அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்கும் பொழுது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். பாவத்தின் வழியில் போகும் பொழுதெல்லாம் ஒரு பயம் நம்மை நெருக்குகிறது. அது நம்மை விசனப்படுத்துகிறது, அது கண்ணீர் வர வைக்கிறது. நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவனுக்குள்ளாக வளர்ந்து பெருகும் பொழுது, சத்துரு கலைகளை விதைக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். சோதிக்கிற சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெறவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை கூட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நமக்கு நல்லா தெரியும், யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இயேசு அழுதார். இயேசு ஏன் அது அழுதார்? என் சகோதரன், அதாவது என்னுடைய நண்பன் மரித்து போய் கிடக்கிறான், அவனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அழுகிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் அழுகிறார். எதுக்கு தெரியுமா? என் மகன் இன்னும் உயிர்ப்பிக்கப்படணும், ஜீவன் உள்ளவளாக இருக்கணும், என் மகன் உயிரோடு இருக்கணும், என் மகன் என்ன பண்ண நித்திய ஜீவனுக்குரியவைகளை நாட வேண்டும் என்பதை நோக்கம் கொண்டிருக்கிறார். அநேகருக்கு நித்திய ஜீவன்னா என்னன்னு தெரியல, முடிவில்லாத வாழ்வு என்றால் என்ன என்று தெரியவில்லை. அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி போக்கடித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை போக்கடிக்கிறார்கள், நேரத்தை போக்கடிக்கிறார்கள், காலத்தை போக்கடிக்கிறார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு மன நிறைவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அல்லேலூயா. வாழ்வு தரும் வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. வாழ்வு தரும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த வார்த்தையாகிய மன்னாவை, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை, ஜீவனுள்ள வார்த்தையை பிடித்து வாழ்கிறவர்களுக்கு நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம், நித்திய வாழ்க்கை எப்பொழுதும் உண்டாகி கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில குறிப்பிட்ட வசனங்களை நானே உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். துக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். நிறைய தடவை சோர்ந்து போகிறோம். யார் சோர்ந்து போகிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் சோர்ந்து போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் தாங்க சோர்ந்து போகிறோம். ஆத்துமாவை குறித்த ஒரு கரிசனை, நான் ரட்சிக்கப்பட்டது போல, நான் தேவனுக்குள்ளாக இருப்பது போல, என் குடும்பத்தில் இருக்கிற என் தகப்பனோ தாயோ அல்லது சகோதரனோ சகோதரியோ அல்லது என்ன ஒன்று விட்ட சொந்தங்களோ, அது சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமனோ மச்சானோ நாத்தனாவோ கொழுந்தியாவோ, இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள்லாம் கலக வீட்டுக்காரர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை அறியாமல் இருக்கும் பொழுது ஐயோகோ என்று சொல்லி நம்முடைய இருதயம் அழுது புலம்புகிறது. எனக்கு அருமையானவர்களே, துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் சொல்லல, வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு தேவனிடத்திலே வாருங்கள். ஏன்னா ஆறுதல் படுத்துகிறவர் அவர்தான், அள்ளி அணைத்துக் கொள்ளுகிறவர் அவர்தான், சேர்த்து கொள்ளுகிறவர் அவர்தான். இது பொய் அல்ல, இது உண்மை. அந்தி கிறிஸ்துக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்துவை அறியாதவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பல தெய்வ கோட்பாடுகளிலே இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார்,
நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன், நானே உனக்கு பரிகாரியாய் இருப்பேன், நானே உன் துக்கத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதயத்தில் அநேக பேர் துக்கம் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் பார்க்கும்போது சிரிப்பு, ஆனால் உள்ளத்திலே பல குமுறுதல். ஐயோ என் கணவன் இன்னும் மனம் திரும்பவில்லையே, ஐயோ என்னுடைய தகப்பன் தகாத விதமான பாவங்களை செய்து கொண்டு வருகிறாரே, நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? இப்படியெல்லாம் நினைத்து நினைத்து கவலைப்படுவது யார் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே. அல்லேலூயா. பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறவர்களுக்கு, அந்த பிசாசின் வலையிலே சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு, அல்லது என்னன்னா பாவத்திலே அப்படியே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு தேவனுடைய வசனம் என்றால் என்ன என்று தெரியாது. அவங்க உலகத்தின் துக்கத்திலே கவலை கொண்டிருப்பார்கள். நீங்களோ ஆத்தும ஆன்மீக துக்கம் கொண்டவர்கள். கர்த்தர் எப்பொழுது வருவார் ஏங்கி தவிக்கிற ஒரு துக்கம். கர்த்தரை நான் நித்தமும் நாடுவேன். ஐயோ காலையில ஜெபிக்கலையே, மத்தியானத்தில் ஜெபிக்கலையே, இரவிலே ஜெபிக்கவில்லையே, ஐயோ நான் என்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி பாரம் உடையவர்கள், அழுகை உடையவர்கள் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாடணும்னா தேவ பிரசன்னம். நாடவில்லை என்று சொன்னால் துக்கம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிறது. அருமையானவர்களே, காலையிலே எழுந்தவுடன் கர்த்தரை தேடணும். ஆமென். அந்தி சந்தி மத்திய வேளைகளிலே தானியேலை போல ஜெபித்தது போல அந்த ஜெப உணர்வு நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, வீண் விரயக்காரர்களாக இருந்து விடுகிறோம். அக்கம் பக்கத்தில் பல பேச்சு பேசுகிறோம், ஆன்மீக பேச்சுகளை பேசாமல், அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை பேசாமல், ஆனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உலகப்போக்கினான பேச்சுகளை பேசி பேசி நம் உள்ளத்தை உடைத்து விடுகிறோம். அதாவது கர்த்தராகிய தேவன் தந்துகிற அந்த ஆலயத்தை உடைத்து விடுகிறோம். அன்பின் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்றால், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே போல தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், என்னை போல தான் நீ இருக்கிற அப்படின்னு. ஆமென். ஆண்டவருடைய சாயல், அந்த ஆண்டவருடைய சுரூபத்துக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோம். சுரூபத்தையும் பார்த்து அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல தான் நம்ம. அல்லேலூயா. அப்படியே சாயலின்படியே நம்மளை படைத்தார், அப்படி ரூபத்தின்படியே நம்மளை சிருஷ்டித்தார், நம்மை ஆவிக்குரியவர்களாகவே பார்க்கிறார். வெளியில் இருக்க ஆலயம் அல்ல, தேவன் இந்த உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறதுனால இதுதான் தேவாலயம். கட்டடம் ஆலயம் கிடையாது. எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அதுதான் சபை. அல்லேலூயா. அதுதான் ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நிறையப்பட்டிருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஜெபம் இல்லை என்றால் தோற்று விடுவோம், பலவிதமான பாவங்களுக்குள்ளாக சிக்கி விடுவோம். அதோடு சேர்ந்து வேத வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். வேத வசனம் இல்லாமல் ஜெபிச்சா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேன் என்று வேத புத்தகத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவதற்கு முக்கியமான காரியம் உங்கள் துக்கத்தை மாற்றி போடுங்க. என்ன துக்கம் உங்கள் இருதயத்தை ஆட்டி படைக்கிறது? தாவீதுடைய மகன் செத்து போன பிறகு 7 நாள் அவர் சாப்பிடவே இல்லை. அருமையானவர்களே, நன்றாக கவனிங்க. 7 நாள் சாப்பிடவே இல்லை. சாகும் தருவாயில் இந்த தாவீதுடைய குமாரன் காணப்பட்டார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செத்து போன பிறகு அவர் முகத்தை கழுவிட்டு போய் சாப்பிட்டாரு. பாவத்திலே பிறந்த ஒரு மகன் செத்து போனான். கர்த்தர் அவனை காப்பாற்றவில்லை. தாவீது ஜெபம் பண்ணியும் காப்பாற்றவில்லை. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு சில நேரங்களில் உங்களுடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் வரவில்லை என்று சொன்னால் தகாத விதமான பாவம், தகாத விதமான செயல்கள், கர்த்தருக்கு ஏற்றவைகளைப் போல நடப்பிக்கிறோம், ஆனால் அதன்படி செய்யாததினாலே ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டுகிறோம். அருமையானவர்களே, வேத வசனத்தை நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே என்ன பண்ண ஆறுதல் அளிக்கக்கூடியவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயம் துக்கத்தால் உடைந்திருக்கும் போது உடைந்த விரிசலுக்குள் கடவுளின் அன்பை நீங்கள் அழைக்கலாம். இதன் விளைவாக நீங்கள் அதிக இரக்கமுள்ளவர்களாக வளருவீர்கள். மற்றவர்களை ஆறுதல் படுத்த உங்களை பலப்படுத்தும் வழிகளில் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். யார் உங்களுக்கு துணை? யார் உங்களை ஆறுதல் படுத்த முடியும்? மனிதனுடைய ஆறுதல் கொஞ்ச நேரம் மாத்திரம்தான், அவன் போயிடுவான். ஆனால் கர்த்தர் நித்தமாய் ஆறுதல் அளித்து ஆசீர்வதித்து காப்பாற்றி நமக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அல்லேலூயா. இன்னைக்கு கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் குறைவுதாங்க. கடவுள் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர்களுடைய செயல்களும் சரியில்லாத போது கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். கர்த்தருடைய கண்ணீர் பார்த்திருக்கீங்களா? அவர் நமக்காக என்ன பண்ண கண்ணீர் வடிக்கிறார். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே சேர்த்து வைத்து ஆசீர்வாதத்தை தருகிறார். அவரை இன்னைக்கு என்ன பண்ண அளவிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதனால?
பாவம் செய்து நாம் ஜெபத்தை என்ன பண்ண குறைத்து விடுகிறோம். நேரத்தை ஜெபத்திலே கழிப்பதில்லை, அல்லது வேதத்தை என்ன பண்ண வாசிப்பதிலே கழிப்பதில்லை. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஒரு நாளைக்கு 10 அதிகாரத்தையாவது வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லலாமே. நான் குழுவாக என்ன பண்ண இருந்து காலை நேரத்தில் குறைஞ்சபட்சம் எத்தனை அதிகாரம் வாசிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் குறைஞ்சபட்சம் 5 அதிகாரம் கான்ஃபரன்ஸ் காலில் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்ச விட்டிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்திட்டு ஆண்டவருக்கு என்னென்னா முன்பாக அதிகாரங்களை வாசிக்கிறேன். தனிப்பட்ட ரீதியாக நான் ஒரு 5 அதிகாரம் வாசிக்கிறேன். இது இல்லாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கும் போது 20 அதிகாரத்தை வாசித்து முடிச்சிடுறேன். ஊழியக்காரன் 20 அதிகாரத்தை வாசிக்கிறேன். சபை விசுவாசிகள் குறைஞ்சபட்சமாவது என்ன பண்ணா ஒரு 5 அதிகாரத்தை வாசிக்க முடியவில்லை என்று சொன்னால் எங்கே இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்பா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தான் கேட்பார். ஏன்னா உன் மேலே கரிசனை வச்சிருக்காரு. நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் ஆண்டவர். என் பிள்ளை எங்கே போகுது, என் பிள்ளை என்ன செய்யுது. உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் கரிசனையாக இருக்கிறீங்கல்ல, வரலன்னா தேடி பார்க்குறீங்கல்ல, அதே போல தான் ஆண்டவர். ஆண்டவருடைய இருதயத்தை என்ன பண்ண உடைக்காதீங்க. ஆண்டவருக்கு நேரத்தை செலவு பண்ணீங்க. அப்பா சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணாத பிள்ளைகளை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று ஒரு ஊழியக்காரரோடு இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரரோடு பேசி கொண்டிருந்தேன். நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், என் பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக இல்லை, நான் வருத்தப்படுகிறேன், நான் சஞ்சலப்படுகிறேன், அவர்கள் எனக்கு பிள்ளைகளே கிடையாது என்று சொல்லி கொண்டிருந்தார். அதை ஒரு சிலர் விசுவாசிகளும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். எனக்கு அருமையானவர்களே, பெற்றெடுத்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளாய் மாறின விட்டியும் தகப்பனை மறந்து ஓடி விடுகிறது, அல்லது என்னன்னா சிறக்கை முளைத்து விட்டது என்று சொல்லி அவர்கள் பறக்க ஆரம்பிக்கிறார்கள். யாரை விட்டு விடுகிறார்கள் என்றால், எப்படி சிறகடித்து பறக்க வேண்டும் என்று தாய் தகப்பன் தான் சொல்லாங்க. அவங்கள விட்டுட்டு இவங்க பறக்க ஆரம்பிச்சிடறாங்க. முதிர் வயதிலும் கனி கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தாய் தகப்பனுக்கு கடைசி வரை கீழ்ப்படிந்திருந்தால் தான் அவங்க வாழ்நாள் நீடித்திருக்கும். ஏன் துக்கம் வருது? பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு சேர வேண்டிய கடமைகளை செய்யவில்லை. பணம் காசு கொடுக்கறதில்ல, அவங்கள அல்லோலப்படுத்த விட்டுறது. இன்னும் நீ என் பேச்சை கேளுன்னு சொல்லி சிறகடித்த பிள்ளைகளை என்ன பண்ணா சொன்ன விட்டியுமே தாய் தகப்பன் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் பேச்சை யார் கேட்கணும்? முதிர் வயதுள்ளவர்களுடைய பேச்சை கேட்கணும். உன் தாயின் பேச்சை கேட்கணும். உன் தகப்பனுடைய போதகத்தை தள்ளாதே என்று தான் வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. யாருக்கு ஐயோ? தகப்பன் புத்தியை கேட்கணும், அல்லனா தாயின் போதகத்தையாவது கேட்கணும். அப்படி இல்லாதவங்களுக்கு நரகம். ஐயோ என்றால் நரகம். இன்னைக்கு அருமையானவர்களுக்கு குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாத உங்கள் தாயோ உங்கள் தம்பியோ அண்ணனோ அல்லது என்ன பண்ண அக்காவோ, இவர்கள் மூலமாக வருகிற பாடுகளே அநேகம். என்ன நீ ஜெபம் பண்ணி என்ன ஆகுது? கலங்கி தவிக்கிறோம். நீ எல்லாம் ஜெபம் பண்ணதுனால தான் நாங்கள் எங்கள் குடும்பம் கெட்டு போயிருக்குன்னு சொல்லி அநேக பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறதுனாலே அவர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தரோ உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இருந்த போதிலும் துன்மார்க்கருடைய கிரியைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. யார் துன்மார்க்கர்கள்? எங்கே இருக்கிறார்கள்? உங்களோடு பழகுகிறவர்கள், உங்களோடு வேலையிலே இருக்கிறவர்கள், அல்லது உங்களோடு கூட ஐக்கப்பட்டு இருக்கிறவர்கள். அருமையானவர்களே, நீங்கள் நல்லா இருக்கும்போது 4 பேர் வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணால் சுகவீனமாக இருக்கும்போது உங்களை வந்து பார்க்குறதும் கிடையாது, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதும் கிடையாது. ஜெபம் பண்ணுறது கூட இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களை விசாரிக்கிறதே கிடையாது. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நாதியற்று இருக்கிறோம். தனிமையின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற உங்களை தான் ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் சோகத்தில் இருக்கிறீர்களா? என் இருதயத்தில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறா, உன் புலம்பலை நான் கேட்குறேன். தனிமையாக இருக்கும் பொழுது எத்தனை பேர் புலம்புறீங்க ஆண்டவர்கிட்ட? தனிமையாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் யாரெல்லாம் பேசி மகிழ்கிறீர்களோ அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளியில் வந்து பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு கலெக்டர்கிட்ட போய் பேசினாலும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தரோடு கூட போகிறாங்க. ஆமென். உங்களோடு கூட கர்த்தர் வருகிறாரா என்பதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட வராத பட்சத்திலே ஒரு பயம் ஏற்படும். கர்த்தர் உங்களோடு கூட இல்லாத பட்சத்திலே நீங்கள் அழிந்து போவீர்கள். ஏன்னா தனியாக போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சிங்கமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. அவர் யூதகுல ராஜசிங்கம். கெர்ச்சிக்கும் சிங்கம் வரும்போதெல்லாம் உங்களை வெற்றி பெடைய வைக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவரே உங்களுக்கு போரிட்டு ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக்சிடென்ட் இல்லாமல் வாழ வைப்பார். சுகர் இல்லாமல், பிரஷர் இல்லாமல், உப்புச்சத்து இல்லாமல் வாழ வைக்கிறவர் கர்த்தர் தான். இன்னைக்கு அநேகருக்கு என்ன பண்ணா பல விதத்திலும் துன்பம். அருமையானவர்களே,
2 கொரிந்தியர் 7:10 தேவ சித்தத்திற்கேற்ப துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தேவ சித்தத்திற்கேற்ப துக்கம் தான் எப்படி உண்டாகிறது? மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. மனம் திரும்புதல் எப்படி உண்டாகும்? இருதயத்தில் முதலாவது வேத வசனம் குத்தப்பட்டு, ஐயோ நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறேனே என்று சொல்லி மனம் வெம்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் ஐக்கியப்படும் பொழுது நமக்குள்ளே ஆறுதல் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, தேவ சித்தம் உண்டாகிறது. அருமையானவர்களே, உலகத்தின் துன்பமோ மரணத்தை உண்டாக்குகிறது. உலகத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் அநேக நேரத்தில் உலகத்தை குறித்து கவலைப்படுறீங்க. நான் செத்து போயிட்டேனா, என் பிள்ளை என்ன ஆகிறது? நான் செத்து போயிட்டேனா, ஐயோ வீட்டெல்லாம் யார் சுதந்திரமாக அனுபவிக்கிறது? நான் செத்து போயிட்டேனா என் வேலை யார் செய்கிறது? இந்த கவலையெல்லாம் கொள்ளாதீங்க. உலகத்தின் மனிதர்கள் ஒரு நாள் சாக வேண்டியது நம்முடைய கடமை. உலக துக்கமானது உங்களை வேதனைப்படுத்தும், ஆறுதல் படுத்தாது. நீங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் தேடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. உலக சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. உபச்சாரரே, உபச்சாரிகளே, உலகத்தினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யாக்கோப்பு 4:4 இருக்கு. உலகத்தை நேசிக்காதீங்க. அருமையானவர்களே, ஒரு தாயார் சொன்னாங்க, என் பேத்தி என்ன பண்ண கோயிலுக்கு போவா, அவங்க ஃப்ரெண்டு வந்தால் தான் போவாங்க. அவங்க ஃப்ரெண்டு வரலன்னா இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை என்ன பண்ணா, ஃப்ரெண்டு வராதனால கழட்டி வச்சுட்டு வீட்டில் படுத்துக்குவா. இது விசுவாசமா? இதான் என்ன பண்ண ஆலயத்துக்கு போகிற அனுபவமா? அருமையானவர்களே, நீ எதற்காக ஆலயத்துக்கு போகிறாய்? ஃப்ரெண்டோடு என்ன பண்ண நட்புறவு கொண்டு அங்கே என்ன பண்ண சுற்றுவதற்காகவா, அல்லது என்ன பண்ண சிநேகிதனோடு என்ன பண்ண சேர்ந்து அங்கே சுற்றி திரிகிறதுக்கா? இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, அப்படியே வெளியில் ஒரு டீயை குடிக்கிறாங்க, அப்படியே வெளியிலே பிரசங்கத்தை கேட்டு அப்படியே வெளியிலே வந்துடுறாங்க. அருமையானவர்களே, இது ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல. மனப்போக்கின்படி போகாதீர்கள். உங்கள் இருதயம் ஆண்டவருக்குள்ள வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தேடி வந்து உட்கார முடியும். அல்லேலூயா. அருமையானவர்களே, அநேகருக்கு நான் நோட்டீஸ் கொடுத்தேன், யாருமே வரல, நமக்கு தெரிஞ்சவங்க தான் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 1000 நோட்டீஸை என்ன அப்படின்னா 6000 நோட்டீஸில் நான் 809 நோட்டீஸும் மேட்டுப்பட்டிக்குள்ளே கொடுத்துருக்கிறேன். ஏன் அவங்க வரல அப்படின்னா, இருதயத்தில் சுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, அல்லது நம்மளை குறித்த கரிசனை இல்லை, நம்மளை ஊழியக்காரனாய் அங்கீகரிக்காத ஒரு தன்மை வெளிப்படுத்துகிறது. அவர்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க? சரிங்க, நாங்கள் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களால வர முடியல. ஏன்? கட்டுகள் கர்த்தரிடத்தில் வராதபடிக்கு பாவமானது நெருங்கி இருக்கிறது. நம்ம ஊரில் என்னதாங்க பாவம் அப்படின்னு பார்த்தா, சீட்டு, லாட்ரி சீட்டு விற்கிறாங்க, லாட்ரி சீட்டு வாங்குறாங்க. அருமையானவர்களே, வட்டிக்கு அதிகமாய் விடுறாங்க, வட்டிக்கு அதிகமாய் வாங்குறாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ண, இதெல்லாம் பாவமா அப்படின்னா, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், எவ்வளவு லோன் வேணுமானு கொடு அப்படிங்கிறதே பாவம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் என்று சொன்னால், இவங்களே சிக்கலை போய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். லோனா வாங்கி என்ன பண்ண, கடனா பெருக பண்ணி லாஸ்ட் என்ன பண்ணா எப்படி அடைப்பது என்று சொல்லி வந்து நிற்கும் போது கடவுள் மேலே பழிய போட்டுறாங்க. கடவுளே என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறியே. அருமையானவரே, துக்கம் தொண்டை அடைக்கிறது. அநேகருக்கு போராட்டங்கள் இருக்கிறது. இந்த போராட்டத்தை எல்லாம் யாருக்கிட்ட இறக்கி வைக்கணும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லோரும் இடத்தில் வாரு. சுமையை தூக்கி தலையிலே வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே காப்பாற்ற மாட்டியான்னு ஒவ்வொரு கோயிலாக போய் உண்டியில் காசை போட்டு மாலையை போட்டு ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. இருதயத்தை தண்ணீரை போல தேவனுடைய சன்னிதானத்தில் ஊற்றிவிடு. இரவும் பகலும் ஓயாமல் கர்த்தருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கி தொழுதுகொள். அப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமை உடையவராய் இருக்கிறார். சிங்க கெபியிலே போட்டாலும் சிங்கங்கள் உன்னை பீறி போடுவதில்லை, கடிப்பதில்லை, அல்லது என்ன மரணத்துக்குள்ளாக கொண்டு போவதில்லை. உன்னுடைய ரத்தம் கர்த்தருடைய ரத்தம். அதனால் அந்த ரத்தத்தை குடிக்க முடியாது, சத்துரு குடிக்க முடியாது. சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தேடுங்கள். சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தேட விடாதபடி எப்பொழுதும் போராட்டங்களையும் பிசாசின் தந்திரங்களிலே நீங்கள் அகப்பட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அந்த அழுகை உலகத்தின் அழுகை. ஆவிக்குரியவர்களுடைய அழுகை உண்டு, விசேஷித்த அழுகை அது. தானியேல் அழுதார். எங்கே பார்த்து அழுதார்? ஆலய இருக்கிற அந்த சைடை திரும்பி என்ன பண்ண முழங்கால் படியிட்டு 3 வேளையும் திரும்பி அழுதார். ஏன்னா என் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். என் ஜனங்கள் அடிமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. என் ஜனங்களும் அதே போல தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ரவுடியாய்
ஏனே போனேனிலாம் நாங்கள்லாம் என்ன பண்ண இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரவுடிக்குரிய பேச்சுகளை என்ன பண்ண பேசிக்கொண்டு அழுகிறார்கள். ஆண்டவரை பற்றி சொன்னோம் என்று சொன்னால் நம்மை விட்டு விலகி போகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய நோக்கம், வாலிபர்களுடைய நோக்கம் ரவுடி ஆகணும். சின்ன பிள்ளைகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நான் லவ் பண்ணணும். எய்மெல்லாம் பாருங்க, பிசாசின் வலையிலே சிக்குண்டு தவிக்கிறார்கள். பெரியவர்களோ பாவத்தில் இருக்கிறார்கள். தாய் தகப்பன் பாவத்தில் இருக்கிறபடினாலே பிள்ளைகளும் பாவத்தில் இருக்கிறார்கள். யார் சொல்லித்தரது? அருமையானவர்களே, பரிசேயர்களும் சரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வேதபாதர்களும் இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஐயோ என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய சன்னிதானத்தில் தேடி வந்து இருதயத்தை ஊற்றி கதறி ஜெபம் பண்ணினால் மாத்திரமே கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்பார், உன் கண்ணீரை குடைப்பார். விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை துடைப்பவர் யார்னா இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறபடியினாலே கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை செலுத்தி கொண்டே இருக்கிறார். யோவேல் 2:12 வசனம் சொல்கிறது, இப்போதாவது உங்கள் முழு இருதயத்தோடும் உபவாசத்தோடும் அழுகையோடும் துக்கத்தோடும் இடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபவாசத்தோடு திரும்பணுமா? அழுகையோடு திரும்பணுமா? அருமையானவர்களே, துக்கத்தோடு திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவருடைய இருதயத்தை ஏற்ற நபர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்குள்ளே வந்து விட்டதா? தேவனுடைய சித்தத்திற்குரிய அந்த காரியத்தை நீங்கள் நடப்பிக்கிறீர்களா? ஏன் நீங்கள் ஒரு சில நேரத்தில் உலக கவலையினாலே பாதிக்கப்படுகிறீர்கள்? அருமையானவர்களே, சொத்தை சேர்க்கணும், நகையை எடுக்கணும், இதெல்லாம் என்ன பண்ண உலக கவலை தான். அருமையானவர்களே, நான் உழைச்சி அவங்களுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளாகணும், இதுதான் என்ன பண்ண உலகத்துடைய தந்திரம். ஓடி ஓடி உழைக்கிறான், செத்து போகிறான், நரகத்துக்கு போகிறான். நீ ஓடி ஓடி உழைக்கிறாயா? யாருக்காக உழைக்கிறாய்? ஏன் உழைக்கிறாய்? எதற்காக உழைக்கிறாய்? அது பரலோகத்துக்கு கொண்டு போகுமா உங்களுடைய உழைப்பு? தேவனுக்கு ஏற்றவைகளை முதலாவது தேடுனா பொழைச்சிக்குவீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுறேங்க, நான் கர்த்தரை தேடுறபடினால முன்னேற சாப்பாடு கிடைக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல ட்ரெஸ்ஸு போடுறேன், நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுறவருக்கு குறைவு இருக்குதா? ஆனால் கடவுளை தேடுறேன், கடவுளை தேடுறேன்னு நிறைய பேர் கோயிலாக சுற்றி திரிகிறாங்க. வேணும் வச்சு என்ன பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க, டூர் போகிறாங்க, கோயிலாக சுற்றி. ஏன் நிம்மதிக்கு பிறக்கவில்லை? ஏன் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே இடம்பெறவில்லை என்றால் அவங்க கர்த்தருக்கே கீழ்ப்படியலை. வசனம் என்ன சொல்லுதுன்னே புரியலை. இவங்க பாரம்பரியத்தை கைக்கொள்கிறார்கள், அல்லது என்ன அப்படின்னா அவர்களுடைய நடைகளையே நடக்கிறார்கள். சுய விருப்பத்தின்படி, சுய யோசனையின்படி, சுய நலனின்படியே நடக்கிறார்கள். சுய புத்தியில் சாயணுமா சாயக்கூடாதா? உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. உங்கள் யோசனையெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருடைய யோசனை என்னவோ அதைன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய யோசனை என்ன? உன் முழு இருதயத்தோடும் முழு உபவாசத்தோடும் அழுகையோடும் துக்கத்தோடும் இடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முழுது நீங்கள்லாம் அழுகிறீங்க. ஒரு சில நேரத்தில் பாருங்கள், வலி வேதனையில் உக்காந்திக்கிறது, தலைவலி, புடனு வலி, ஐயோ இடுப்பு வலி, குறுக்கு வலி, அநேகருக்கு பிரச்சனை. இது மாதிரி பல விதத்தில் எந்திரிச்சு உக்காந்து யோசனையாகவே இருக்கிறது. லாஸ்ட்டில் என்னென்னா, ஆண்டவரே நீ இருக்கிறியா இல்லையா? முடிவு எங்கே போய் நிற்கிது? ஆண்டவரே என் குரலுக்கு செவி சாய்க்கிறியா இல்லையா? என்ன ஆண்டவரே நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் எங்கே போகிறாங்க அப்படின்னா குறி சொல்லுவர்கிட்ட, அல்லது என்ன பண்ண மந்திரவாதி கிட்ட, மாய வித்தைக்காரன்கிட்ட, செய்வனை வைக்கிறவங்கிட்ட, பிள்ளி சூழியக்காரங்கிட்ட, கூடு விட்டு கூடு பாயிற ஆவிக்கிட்ட என்ன பண்ண போய் உட்காந்துக்கிறான். அல்லது என்னென்னா நடு ராத்திரியில் அந்த சுடுகாட்டில் போய் உட்காந்து செய்வனை வைக்கிற ஆவிக்கிட்ட போயிடறான். இது பூரா மேட்டுப்பட்டியில் ஆட்டி படைக்குது ஆண்டவர்கிட்ட வரவிடாதபடி. கடைக்கு செய்வன, கடைக்கு தீட்டான காரியங்கள், தகடை வச்சு என்ன பண்ணா மந்திரமாய வித்தையை வச்சு செய்து கொண்டிருக்கிறான். முன்னேறுவானா? கர்த்தருக்குள்ளாக வந்தால் தானே முன்னேற்றம் நடக்கும். அல்லேலூயா. சாராய வியாபாரிகள் பெருகி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, கோயில் இடங்களிலே உள்ளே வைத்து பலவிதமான தீட்டான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். லாட்ரி சீட்டு வைக்கிற இடமா? அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படட்டும். கஞ்சா விற்கிற இடமா? இன்றைக்கி அநேக பேர் கஞ்சா கடத்துகிறார்கள், கஞ்சா விற்கிறார்கள். போலீஸ்காரனும் என்ன பண்ண பிடிக்கிறான், பிடிச்சிட்டு என்ன பண்ண விட்டுறான். அவனுக்கு தேவை காசு. மனம் திரும்புதல் இல்லை. கூலிக்காக வேலை செய்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். பிசாசுக்கு வேலை செய்து அவனிடத்திலே கூலி பெறுகிறவர்கள் கர்த்தரிடத்திலே எப்பொழுது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் தேட முடியும்? அவர்கள் பிசாசினாலே வாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பிசாசினாலே துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குட்டி கருப்பை வச்சு, குட்டி பேயை வச்சு என்ன பண்ணா செய்வன பில்லி சுனியத்தை ஏவுறவே நிறைய பேர் அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறானா. அருமையானவர்களே,
எனக்கு எத்தனையோ பேர் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தீங்கு அணுகலை. யாக்கோப்புக்கு எதிரான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்ண, ஜெபம் பண்ணுவதனால பிசாசானவன் என்னை மிரட்டி பார்க்குறான். நான் உன்னைய ஆக்சிடென்ட் ஆக்கி சாகடிப்பேன் அப்படின்னு. 3 தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ரத்தம் கூட வெளியேறல. கர்த்தர் காப்பாற்றினார். அருமையானவர்களே, நீங்கள் அழுது கொண்டிருப்பது எதற்காக அப்படின்னா, ஆத்ம பாரம் உள்ளவர்கள் அழுவார்கள், எரேமியாவை போல் அழுவார்கள். எரேமியாவுக்கு பேரே புலம்பல்காரன், அழுகக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா என்ன பண்ணார்? அழுது கொண்டே தான் இருந்தார். எதற்காக? என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் என்ன பண்ணா விருதாவான காரியங்களை செய்கிறார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் அவனை ஏற்படுத்தினேன் என்று எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் ஆண்டவர் அந்த சிறு பிள்ளையை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களை பார்த்து நீலாம் சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்ன பண்ண சொல்கிறாங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். அருமையானவர்களே, தாவீதை அழைக்கும் போது அவன் சின்ன பிள்ளை தான். வாலிபத்தில் அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு என்ன தெரியும்னு சொல்லாதீங்க, ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுக்குரியவர்கள். உகந்த காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஊரில் நடக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தும் அவர்களோடு பாவத்தினாலே விழுந்து பாவத்தோடு இருப்பீர்கள் என்றால் சாவீர்கள். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக இருங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள், விசேஷித்தவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள். உங்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், முத்திரை மோதிரமாக பயன்படுத்துவார். அவருடைய வாயின் கிரியைகளாக இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதே போல செய்தவர் மோசே, தானியேல், தீர்க்கதரிசிகள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது சீசர்கள். நீங்கள் சீசத்துவத்தை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பியிருப்பீர்கள், சுவிசேஷம் அறிவிப்பீர்கள். கர்த்தருக்கு ஏற்ற சித்தமுள்ளவர்களை நீங்கள் உருவாக்குவீர்கள். நீங்கள் நன்மை மட்டும் செய்வீங்க, பிறரை என்ன பண்ண கோபப்படுத்த மாட்டீங்க, அவங்களுக்கு தக்க புத்திமதிகளை சொல்லுவீர்கள். சங்கீதம் 30:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அழுகை வருது என்று பாருங்க. காலையிலே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நைட் அழுகிறீங்களா? காலையில சந்தோஷம். எப்படி? தேவ சமூகத்தில் நைட்ல உட்காந்து அழுவுங்க. வாசிக்கலாம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். சொல்லுங்களேன். விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். களிப்பு உண்டாகும். டயர்டா வந்து படுத்திருப்பீங்க, அப்படியே சோர்ந்து போய் படுத்திருப்பீங்க, யாருக்கும் தெரியாம கண்ணை தொடச்சிக்கிட்டு படுத்து கிடப்பீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட மன்றாடி மன்றாடி நைட்டு பூரா ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் விடுதலை காலை நேரத்திலே கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்ப ஜெபம் பண்ணார்னா அதிகாலையிலே ஜெபம் பண்ணினார், விழித்திருந்து ஜெபம் பண்ணினார், ராமுழுதும் ஜெபம் பண்ணினார். அவர்கிட்ட என்ன பண்ண அந்த ஃபாலோ எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கச்சை கட்டின அநேக பேர் ரெவரண்ட்டு, பிஷப்பு, போப்பு அல்லது என்ன பண்ண ஃபாதரு அல்லது பாஸ்டரு அதிக நேரம் ஜெபம் பண்ணுறதில்லை. நான் ஆண்டவர் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கார். ஸ்தேவானை போல ஸ்தேவானா ஸ்டீபன் அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஏவினார். நீங்கள் ஜெபிப்பதற்கு ஆவல் உள்ளவர்கள். அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பாஸ்டர்களால் நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லப்படலை. நீ விசுவாசிக்கிறியா? தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கிறாயா? தேவனிடத்தில் ஆறுதலை பெறுவாய். விசுவாசம்தான் வாழ்க்கை. விசுவாசம் இல்லையே என்ன பண்ணா நீங்க அழிந்து போய் விடுவீர்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. யாருக்கிட்ட பாரத்தை வைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு. நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களை கேட்பார், அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுவிப்பார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34 சங்கீதம் 17 18 முடிய உள்ள வசனங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 23:4 சொல்லுங்க. யாராவது மனப்பாடமா சொல்லுங்க. சங்கீதம் 23:4 நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறேன்? நான் இருண்ட பள்ளத்தாக்கின் வழியாக நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நல்ல கவனிங்க. பொல்லாப்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது.
உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறது என்றால் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆறுதல் இல்லாமல் சுகம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இருதயத்திலே மனப்புண்கள், இருதயத்திலே காயங்கள், இருதயத்திலே கட்டுகள், இருதயத்திலே வேண்டாத விசனமான காரியங்கள், பிசாசு உள்ளே வந்து விட்டால் அவன் என்ன அழிக்கிறதுக்கு தான் பார்ப்பான். தேவையற்ற காரியங்களை மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. கர்த்தரை மட்டும் நினைவில் கொள்ளுங்க. அல்லேலூயா. அதற்கு நான் உதாரணமாக இருக்கிறேன். அல்லேலூயா. சபையில் ஆட்கள் இல்லை, சபை ஜனங்கள் என்ன பண்ண இல்லை, ஒரு சிலர் என்ன பண்ண வரமாட்டேங்கிறாங்க. நம்முடைய பங்கு தந்தையும் சொல்லிடுறாரு, எந்த சபைக்கும் போகாதீங்க அப்படின்னு. அருமையானவர்களே, யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் போசிக்கிறாரா இல்லையா? கர்த்தருக்குள்ளாக இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. சாட்சிகள் நிறையா இருக்குங்க. விக்கிரக ஆராதனையில் இருந்து ஆண்டவர் என் குடும்பத்தை பிரித்தெடுத்தா, என் தாய் தகப்பனும் வட்டிக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் வட்டிக்கு விடலை. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, நான் இந்த கோயிலில் என்ன பண்ண நல்லா போய் என்ன பண்ணுவோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு அலைஞ்சேன். என் தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார். வசனத்துக்கு என்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்தேனே, அன்னையிலேருந்து பரிசுத்தவானாய் மாற்றிவிட்டேன். அல்லேலூயா சொல்லலாமே. என்னால் பல மணி நேரம் இப்போ பிரசங்கம் பண்ண முடியும், பல பேருக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், பல பேர்த்தினுடைய உள்ளத்தில் இருக்க காரியங்களை என்ன பண்ண அறிந்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்ல முடியும். தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையினாலே பேச வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்து பேசலை. கர்த்தாவே நீ என்ன சொல்கிறீரோ அதை செய்கிறேன். அல்லேலூயா. 3 நாள் என்ன பண்ணால் ஒரு இந்த காரியங்களை நடப்பி என்று ஆண்டவர் சொன்னார். இது மாதத்திலும் கடைசி 3 நாட்கள், வருஷத்தில் பாதி நாட்கள். அல்லேலூயா. பாதி வருடம் கழிஞ்சிருச்சு, நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடிய வருஷங்களில் பாதி வருஷங்கள் கடந்து விட்டது. எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க எடுத்துக்கங்க. 120 வருஷம் வாழ போகிறீங்களா, அல்லது 100 வருஷம் வாழ போகிறீங்களா, அல்லது 80 வருஷம் வாழ போகிறீங்களா? யாருக்கு தெரியும்? ஆனால் எப்போ மரணம் வரும்னு யாருக்கும் தெரியாது. அருமையானவர்களே, வாலிப பிள்ளைகளை கழுத்து எடுத்துட்டு போயிட்டு போகிறாங்க. லவ் பண்ணுறியா? இல்லையா? நான் லவ் பண்ண மாட்டேன், உன் கழுத்தாக இருக்கிறேன், நீ சாவு. இப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. இது நேற்று நடந்த சம்பவம். இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்கிறேன். கொலை வெறியின் ஆவி சுற்றி திரிகிறது. அநேக வாலிபர்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அவங்க பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு கோஷ்டி மோதல்கள் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தரை குறித்த பயம் இல்லை. இங்கே இருக்கிறவர்களுக்கு பயம் இல்லை. தான் பெரியவன் என்று காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். முதிர் வயது உள்ளவர்களுக்கு என்ன பண்ண மதிப்பு தருவதில்லை. முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ணுவதில்லை. வாயா போயா என்னையா? யாரு? நம்ம ஊரில் நடக்குது. என்ன வாயா போயா என்னையா? அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் தேவ பிள்ளைகளுக்கு என்ன பண்ண கொஞ்சம் மரியாதை கொடுங்க. உங்களுக்குரியவர்களை நீங்கள் மரியாதையாய் நடத்துங்க. அல்லேலூயா சொல்லலாமே. உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை பேசாதீங்க. டென்ஷன் ஆகி ஒரு சிலரும் பேசிடுறீங்களே கெட்ட வார்த்தை. ஏன் பழக்க தோஷமா? ஊரில் இருக்க என்ன பண்ணால் அந்த பேச்சு வளர்க்காது. ஆவியானவர் உள்ளே வந்துட்டார்னா கெட்ட வார்த்தையை உள்ள நுழையாது. பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஆண்டவர்கிட்ட தேடும் பொழுது ஒரு அசுத்த பேச்சுகளும் பேச முடியாது. ஒரு அசுத்தாவியுடைய பிடியிலும் என்ன பண்ண நீங்கள் அகப்பட முடியாது. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாதே கலங்காதே என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தருக்கு பயப்படுறவங்க சோத்துக்காக என்ன பண்ண பிச்சை எடுக்க மாட்டாங்கங்க. பட்னியாக கிடந்தாவது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், பிசாசை வென்றார். நீங்கள் உபவாச ஜெபத்திற்கு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மத்தியானம் வரையில 1 மணி வரையிலும் நடக்குது. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரையிலும் நடக்குதுல்ல. இருக்கிறவங்க வாங்க, சாப்பாடு போட்டு அமுச்சு விட்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேனுங்க, உங்கள் துக்கம் மாறணும்னா நீங்கள் முழங்கால் படியிடணும். கர்த்தருக்கு முன்னாடி செம்மையானவர்களாக இருக்கணும். சொந்தக்காரன் பந்தக்காரன் வந்தாலும் அவனையும் உட்கார வச்சு ஜெபம் பண்ண கற்றுக்கணும். அல்லேலூயா. அவங்க வந்த ஊட்டியும் வந்துட்டாங்களா, அவங்க கூட பல மணி நேரம் பேசுறது, கர்த்தரை பற்றியே பேசுறது யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். அதனால ஒரு சோதனை. பிசாசு பிடிச்சவனை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பல மணி நேரம் பேச உனக்கும் பிசாசு தான் பிடிக்கும். உனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியை நீ அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஒன்று உட்காருவாங்க, இல்லைன்னா தேவனுக்குள்ளே வந்துடும். உட்காந்து தேவனுக்குள்ளே வந்துடுவாங்க, இல்லைன்னா வெளியில் ஓடி போயிடுவாங்க. அசுத்தாவிகளை நீங்கள் விரட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அசுத்தாவியை நீங்கள் விரட்டாவிட்டால் கலக்கம்தான் வரும், கலகம் வரும். கர்த்தருடைய வல்லமை பெற்றிருக்கும் பொழுது கலக்கம் மாறும், சுகம் வரும், சுகவீனம் நீங்கும், ஆறுதல் அடைவீர்கள், பலன் உண்டாகும், பற்பல பாசைகளை பேசுவீர்கள். கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நீங்கள் காத்துக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை பலன் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆகையினாலே நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 62:8, ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
ஆண்டவர் மேலே ஒரு சில நேரத்தில் நம்பிக்கை இழந்து போகிறீர்கள். தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நான் நம்பி தான் இருக்கிறேன், நீர் எப்போது எனக்கு செய்வீரோ, என்னை கைவிட்டு விட்டீரோ அப்படின்னு என்ன பண்ண ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னைக்காவது சொல்கிறாரா? என்ன சொல்கிறார்? நான் உன்னை கைவிட்டேன்னு சொல்கிறாரா? எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் கைவிட மாட்டேன், என்னை நோக்கிப்பா நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள், என்னை நோக்கி பாரு, நீங்கள் வெட்கத்தால் தனை குடிய மாட்டீங்க. அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த முதல் நாள் செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. பல வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் இருதயத்திலே பேசியிருக்கிறார். நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு தேவன் அண்டையிலே கிட்டி சேருங்கள். அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பலவிதமான ஆறுதல் உங்களுக்குள்ளே புரண்டு ஓடும். அல்லேலூயா. நாலா சைடு இருந்த ஆறுகளைப் போல அப்படியே வந்து பைசோனை போல அது ஒரு நதி. அல்லேலூயா. ஐப்ராத்தை போல அது ஒரு நதி உங்களுக்குள்ளே வந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அது பாய்ந்தது. அதே போல நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். நீங்கள் கலக்கமடைய மாட்டீர்கள். ஆவிக்குரிய ஜீவத்திலே பெருகுவதற்கு இயேசு கிறிஸ்துடைய நதிக்குள்ளாக வாருங்கள். அந்த நதியிலே நீந்தி மகிழுங்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். எழுந்து நிற்போமா? ரோமர் 8:18 அதிலே பார்க்கும் பொழுது, இப்பொழுது நமக்குள் வெளிப்படும் மகிமையுடன் ஒப்பிடுகையில் நம்முடைய துன்பங்கள் மதிப்புக்குரியவை அல்ல என்று நான் கருதுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இப்போது நீங்கள் துன்பப்படுறவங்கலாம் துன்பம் இல்லை. அல்லேலூயா. எதற்காக நீங்கள் துன்பப்பட வேண்டும்? கர்த்தருக்காக துன்பப்பட வேண்டும். என்னை அடித்தாலும் பரவாயில்ல, நான் சுவிசேஷம் அறிவிப்பேன். என்னை துன்புறுத்தினாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக எதையாவது சாதிப்பேன். தேவனுடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்களே, அவருடைய வாயில் இருந்து வல்லமையுள்ள வார்த்தை வெளிப்படுகிறது அல்லவா? அதே வாய் தான் உங்களுக்கு இருக்கிறது. நான் உன்னை வாயாக பயன்படுத்துவேன் என்று மோசேக்கு சொன்னது போல ஆரோனுக்கு சொல்லலை. ஆண்டவர் மோசையை தான் பயன்படுத்தினார். ஆரோனை பயன்படுத்தவில்லை. மோசே பேசினாதான் விடுதலை. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். தேவனுடைய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரித்தோம், நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாகட்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்களே, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள். ஆண்டவர் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இன்னொரு சைடு அவர் மேய்ப்பனாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டி ஜீவனை கொடுத்தார். மேய்ப்பனானவர் நம்மளை மேய்த்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்துதல் 7:16-17 வசனங்களில் வாசிக்கும் போது, இனி அவர்கள் ஒருபோதும் பசிக்க மாட்டார்கள், இனி ஒருபோதும் தாகமடைய மாட்டார்கள், சூரியனும் அவர்கள் மேல் பட மாட்டாது, எந்த வெப்பமும் அவர்களை தாக்காது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்ப்பார், அவர் அவர்களை ஜீவ தண்ணீரின் ஊற்றுகளுக்கு நடத்துவார், தேவன் அவர்களுடைய கண்ணீரிலிருந்து ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். சொல்லுங்க, தேவனே, என்னுடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீரை துடைப்பவரே நன்றி அப்பா. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்களோ, எதுக்கெல்லாம் துக்கப்படுறீங்களோ, எதுக்கெல்லாம் பாதிக்கப்படுறீங்களோ, ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே என் துக்கம் சந்தோஷம் அடையும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்கு